ஓகே, வண்டி வேணும்னு கேட்டுக்காங்க, நீங்களும் வண்டி அனுப்புனதா சொல்றீங்க. சொன்ன டைம்ல வண்டி வந்து சேரலன்னு அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? நான் இருந்த வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணலாமா? ஒருவேளை நான் போனதுக்கு பிற்பாடு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்ல சார், டிரைவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னதும் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். நாங்க எல்லாருமே வெளியே நின்று இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்க டிராவல்ஸ்ல கஸ்டமர் கால்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது யாரு? இந்த பொண்ணு தாம்மா, பேர் மீனா. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு. இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. ஓஹோ. நீங்கள் உங்கள் தங்கச்சி பொண்ணையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நான் வேணா பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? நான் இப்பதான் இந்த கேஸுக்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் ஆரம்ப கட்ட விசாரணை கூட முடிஞ்ச பாடில்லை. யாரு தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாதான் யாரை தண்டிக்க கூடாதுன்னு கோர்ட்டு முடிவு பண்றதுக்கு வசதியா இருக்கும். புரியுது சமந்தி. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருக்க. இந்த பழியை ஏத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போறேன்னு இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி வேற யார்கிட்டயும் பேசாதீங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அதை விட முக்கியம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். சரி, வரேங்க. வாங்க வாங்க. வண்டி வந்து சேரல என்னதும் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்ல சார், டிரைவருக்கு இப்படி ஆயிடுச்சுனதும் ஆபீஸ்ல எல்லாருமே சரி மேடம். கஸ்டமர்ஸ் கால்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. இது பண்ணுவாங்க. இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணாங்க. இன்னும் 1 மாதம் கூட ஆகும். பொண்ணு எப்படி ஒரே சொல்லணும் தங்கமோட பொண்ணு. முடிவெடுக்க வசதியாக இருக்கும். நான் இப்போ தான் இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் ஆரம்ப கட்ட விசாரணை கூட முடிஞ்ச பாடு இல்லை. யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா தான் யாரை தண்டிக்க கூடாதுன்னு கோர்ட்டு முடிவு எடுக்க வசதியா இருக்கும். இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறது